தேவன் இந்த வருடம் உங்களை அந்த உற்சாகம் செய்கின்ற ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உங்களை உதவி செய்வாரா. இது ஒன்றும் பெரிய ஒரு பிரயாசம் இல்லைங்க, ரொம்ப சுலபமான ஒரு காரியம். ஒருத்தர் உற்சாகப்படுத்துவது உங்க வாயில சொல்கின்ற வார்த்தைகள். ஒருவேளை உங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய வார்த்தைகளாக கூட உங்களுக்கு தோணாமல் இருக்கலாம். ஆனா ஒருத்தர் நீங்க சபையில இருந்து ஒரு ஆராதனை முடிச்சு நீங்க போகும்போது அவங்கள பார்த்து சொல்லலாம், பிரதர், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார், சீக்கிரத்திற்கு உங்களுக்கு ஒரு பதிலை தருவார் என்று நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அது சும்மா ஒரு சாதாரண ஒரு வாக்கியமா இருக்கலாம். ஆனா அந்த சகோதரருக்கு நீங்க அந்த சொன்ன அந்த உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு ஒரு தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வெளிப்பாடு போல அவருக்கு தோணப்படலாம். சாதாரணமான வார்த்தைகளை பயன்படுத்தி தேவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். என்ன அருமையான ஒரு வசனம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பொற்பழங்களுக்கு சமமாக இருக்கின்றது. அவ்வளவுதாங்க. ஒரு சில வார்த்தைகளை பார்த்து ஒருத்தரை பார்த்து உற்சாகப்படுத்துவது, அவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு அது மிக ஒரு பிரயோஜனமா ஒரு காரியமா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்களை உற்சாகப்படுத்த எனக்கு ஒரு தருணத்தை தாங்க ஆண்டவரே, ஜெபிப்பது அவசியம். என்னோட வாழ்க்கையில் நான் தான் ஜெபிப்பேன். ஒவ்வொருவரையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி நான் ஜெபிக்கின்ற ஜெபம், ஆண்டவரே, பலரோடு நான் பேசுகின்றேன், பலரோடு நான் ஜெபிக்கின்றேன். ஆனா என்னுடைய விருப்பமெல்லாம் அவங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது ஆண்டவரே, அவங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுகின்ற அந்த சில வார்த்தைகள் அவருடைய இருதயத்தின் அந்த பயத்தை நீக்கி அவங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப எனக்கு அந்த கிருபையை தாங்க. பரிசுத்தாவியானவரே, என் மூலமாக பேசுங்க. இன்றைக்கு நான் ஊழியம் செய்யும் பொழுது, ஒருத்தரோடு ஒருத்தர் நான் பேசும் பொழுது என்னை பயன்படுத்தி மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க என்று நான் ஜெபிக்கின்றேன். உங்களையும் பார்த்து தான் சொல்றேன், ஒருத்தரை உற்சாகப்படுத்துவது அவசியம். நீங்க கேளுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நான் போன்ல கூப்பிட்டு பேசி அவரை உற்சாகப்படுத்த முடியுமா? ஆண்டவரே, எனக்கு யாராவது ஒரு பேரை ஞாபகப்படுத்துங்க. அவங்களை கூப்பிட்டு இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று அவங்களை உற்சாகப்படுத்த எனக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் வாய்ப்பும் தாங்க ஜெபிங்க. பரிசுத்த நிச்சயமாக உங்களையும் என்னையும் பயன்படுத்தி மற்றவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் நம்மை பயன்படுத்துவார்.